எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல பார்வதி அம்மன் வரலாறு திருத்திக் கொள்ளுங்கள் அப்படின்ற தலைப்புல தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா நான் பார்த்த ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ இதெல்லாம் வச்சு தான் இந்த வீடியோ அதுல அவங்கலாம் என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்லியிருக்க கூடாது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் நான் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ போடுறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்வின் ஃப்ளேம்னா தெரியுங்களா, அந்த ஜோடி செத்து வைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கு கோச்சிங் பண்ணுறேன், அப்படி கோச் அதுக்கு கோச்சாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது உண்மையாக பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேர் என்னன்னா அதில் போலி வேஷம் போட்டுட்டு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன ஏமாத்துவாங்க அப்படின்னா, இப்போ அது அந்த அந்த ஒர்க்கில் இருக்கிறவங்க இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்குறாங்க, யூடியூப் வச்சுருக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் போஸ்ட் போடும்போது எப்படி போடுறாங்கன்னா, பார்வதி அம்மன் வரலாறை இப்போ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னினாலே நமக்கு எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும், சிவன் பார்வதி வாழ்க்கை தான் ஞாபகம் வரும். அவங்கள மாதிரி வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம பேசுகிற அளவுக்கு அவங்க வாழ்ந்துட்டு போனாங்க. சரிங்களா? நல்ல பொருத்தமுள்ள ஜோடியாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போனோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாமே ஒரு ஜோடினா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போனனால அவங்கள மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்றதுக்காகவே சில பேச்சுலர்ஸே என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு வரப்போகிற ஃப்யூச்சர் ஹஸ்பண்டோ அல்லது ஃப்யூச்சர் ஒய்ஃபோ இந்த மாதிரி ஒரு ஜேர்னலில் இருக்கணும், சிவன் பார்வதி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு விருப்பப்படுறாங்க. அதுக்காகவே பேச்சுலராக இருக்கிறவங்களே, அவங்களுக்கு எந்த லவ்வுமே இருந்திருக்காது, இருக்கிறவங்களே போய் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அந்த சென்டரில் போய் ஜாயின் பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்கலாம் அப்படி. அப்போ இந்த மாதிரி வரலாறு சொல்லி ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கக்கூடியவங்களுக்கு டீச் பண்ணுறது, அந்த குரூப்ஸில் இருப்பாங்கள்ல, அதாவது ஒரு சிலர் நாத்திகராக இருந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி பற்றி சொல்லுவாங்க. இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் சாமியை வச்சு மட்டுமே, அதாவது கிருஷ்ணர் ராதை இவங்களுடைய வரலாறு அதில் ஃபுல்லாகவே சாமியுடைய வாழ்க்கை வரலாறுல எப்படி ஜோடியாக அவங்க லைஃப்பில் எப்படி வாழ்ந்தாங்க இதை பற்றி மட்டுமே டெய்லி கிளாஸ் எடுத்து அது மூலயமா அவங்க ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை அவங்க ஜோடியை சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரியான ஒர்க்கு பண்ணுறவங்க அவங்களாம் போஸ்ட் போடுவாங்க. சரிதானே? எல்லாருக்குமே ஒரு விளம்பரம் தேவை. அந்த போஸ்ட் போடுறதுல எந்த தப்பு கிடையாது, எப்படி வேணால் போஸ்ட் போடலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை காட்டுறாங்க. அதில் சில மிஸ்டேக் பண்ணுறாங்க. எப்பயுமே நீங்கள் என்ன போஸ்ட் வேணால் போடுங்க, ஆனால் இருக்கிறபடி காட்டணும். சரிங்களா? தெரியலனா பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம டச் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை செய்யலாம். அதை வச்சுட்டு என்ன இது ரெண்டையும் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களா ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கலாம். க்ரியேட்டிவாக ஒரு ஸ்டோரி சொல்லி, இப்போ இந்த சிண்ட்ரலா ஸ்டோரி அது ஒரு ட்வின் ஃப்ளேம் ஸ்டோரி தான். அந்த மாதிரி ஸ்டோரி சொல்லி கூட ஒரு போஸ்ட் போடலாம். இந்த மாதிரி இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு ஜோடி கிடச்சிச்சு அப்படி. இந்த மாதிரி புதுசாக ஒரு கற்பனை கதையெல்லாம் உருவாக்கி கூட நீங்கள் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வரலாறுல இருக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமாக நம்ம இந்திய வரலாறு அதில் கை வைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. சரிங்களா? வரலாறு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ சாமி மனிதர்களுடைய வரலாறை ஈஸியாக மாற்றிடலாம். ஆனால் சாமியுடைய வரலாறு அப்படி மாற்ற முடியாது. எப்படினாலும் யாராவது ஒருத்தர் இந்த உலகத்தில் பாதுகாத்துக்கிட்டே வந்துடுவாங்க. ஸோ அந்த சாமி விஷயத்தில் நம்மளால் சீட் பண்ணவே முடியாது. சீட் பண்ணிவிட்டு அது அப்படமாக தெரிஞ்சிடும். அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். இவங்க பண்ணுறது சீட்டிங் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பட்டமாக தெரிஞ்ச விஷயம். அந்த வரலாறு மாற்றிருக்கிறாங்க அப்படி தெரிஞ்சே அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை அந்த ஸ்டோரி. அதாவது என்னது அப்படின்னா, சிவன் பார்வதி வரலாறு, கடவுளே மனிதர்களாக வாழ்ந்துட்டு போன வரலாறு. அப்போ அப்படிப்பட்ட வரலாறுலாம் அசரீரியாக தோன்றி முன்னாடியே சொல்லிடும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்துட்டு போனதுக்கப்புறமும் அடுத்து வர மனிதர்களுக்கும் அசரீரியாக தோன்றி இப்படி தான் அவங்க வாழ்ந்துட்டு போனாங்க அப்படின்றத சொல்லி கொடுத்துரும். சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட வரலாறுல எல்லா இடத்துலையுமே பார்வதி இவங்க எப்படி போஸ்ட் போடுறாங்கன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்புறம் எப்படி உண்மையான வரலாறு என்னன்றதை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இது இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் எங்கே இருந்து வருது
இதை ஏன் அந்த வரலாறு மாத்துனாங்க? வரலாறு அப்படியே தான் இருந்துச்சு. அந்த வரலாறு ஏன் இந்திய வரலாறுல கை வைக்கிறாங்க? யார் வைக்கிறது அப்படின்னா, ஃபாரினர்ஸ். இந்த ஃபாரினர்ஸ் வந்து தமிழ கத்துக்கிட்டு, அந்த இதில அ இங்க இருக்கிற தமிழ அங்க கொண்டு போய் சேர்க்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த வரலாறுல அவங்களுக்கு ஏத்த மாரி சில விஷயங்கள மாத்துறாங்க. அத கொண்டு வந்து திருப்பி நம்மகிட்ட இந்தியக்காரவங்கள்ட்ட கொண்டு வந்து திணிக்கிறாங்க. இது இது வந்து ஃபாரினர்ஸ் வந்தனால தான் இந்த வரலாறு வந்து மாறுச்சு. ஏன்னா, இந்தியாக்காரங்களுக்கு பயம் இருக்கும். அவங்க வந்து இதுவரைக்கும் சொல்றேன். இது அதாவது போன வருஷம் வரைக்கும் சொல்றேன். ஆ ஒரு சிவன், பார்வதி கதைன்னா அத அப்படியே தான் சொல்லுவாங்க. அதுல என்ன நடந்துச்சோ அதே தான் சொல்லுவாங்க. ஆனா, போன வருஷத்துலேருந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த கதையவே மாத்துறாங்க. மாத்தி போஸ்ட் போடுறாங்க. பெரிய பெரிய ஆளுங்களே அப்படி போஸ்ட் போடுறாங்க. என்ன போடுறாங்க அப்படின்னா, சிவன் பார்வதி வந்து அ ஏகபத்தினன் விரதம் இருந்தாங்க. சரிங்களா? அவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு கணவன் அவங்களுக்கு வருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அத நெனச்சுக்கிட்டே அவங்க வந்து வாழ்ந்து வந்தாங்க. ஆ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? அதுவும் அவங்களுக்கு கடவுளே வரப்போறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில வரப்போறது வந்து கடவுள் அப்படின்றது, அவங்க சின்ன வயசுலேருந்தே சிவலிங்க வழிபாடு மூலியமா, அவங்க அந்த சிவலிங்கத்தோடைய ஈர்ப்புல அப்படியே அவங்க வந்து போயிட்டாங்க. அந்த படியே வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நல்ல பெண் அவங்க. சரிங்களா? சக்தியின் ரூபம். சரிங்களா? அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சிவன வந்து சேஸ் பண்ணவே இல்ல. அவங்க வந்து சிவன லவ் பண்ணவே இல்ல. இப்படி இப்படி போஸ்ட் போடுறாங்க. Instagram ரீல்ஸ்ல. இப்படி போட்டு நெறைய லைக்ஸ் வாங்கி நம்ம மக்கள ஏமாத்துறாங்க. அதுக்கு தான் நெறைய லைக்ஸ், கமெண்ட்ஸ்லயும் போய் ஹரஹர மகாதேவா இப்படி போய் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாரி போஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து நிராகரிக்கணும். அதாவது நிராகரிக்க நீங்க பார்ப்பீங்க. பார்க்க தான் செய்வோம். நமக்கு வரதான் செய்யும் இந்த மாரி போஸ்ட்லாம். அட்லீஸ்ட் லைக் கூட போடுங்க. அது உங்க விருப்பம். உங்க பிரச்சனை. ஆனா, அத வந்து இதுதான் உண்மைன்னு நம்பாதீங்க. கடந்து போக முயற்சி பண்ணுங்க. பார்த்துட்டு அப்படியே இது உண்மை இல்ல, ஏமாத்துறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, பார்வதி வந்து சிவன தொரத்தவே இல்ல. ஃபர்ஸ்ட்டு சதி தேவியா இருந்தப்ப சிவன தொரத்துனாங்களாமா. ஆனா பார்வதி தேவியா மாறுனதுக்கப்புறம் பல யுகங்கள் கழிச்சு பார்வதி தேவியா அவதாரம் எடுத்து வந்தபோது, மனித ரூபம் எடுத்து வந்தபோது சிவன தொரத்தவே இல்ல. சிவன வந்து நெனைக்க கூட இல்ல. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய அவங்க வீட்ல ஜாலியா இருந்தாங்களாம். ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, ஒரு தேவியருக்குரிய அம்சம் எதுவுமே இல்லாம, ரொம்ப ஜாலியா வீட்ல அப்படியே சுத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்த மாதிரியும், சிவன கண்டுக்காம திமிரா சுத்துன மாதிரியும், சிவன் வந்து பாவமா பிச்சை எடுத்து பார்வதி பின்னாடி சுத்துன மாதிரியும், அப்புறம் சிவனே அவங்கள வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தாங்கிக்கவே முடியாம, சிவனே தேடி வந்துட்டாங்க. அப்ப பார்வதி வந்து திமிரா வாழ்ந்தாங்க. அவங்க வந்து சிவன மதிக்க கூட இல்ல. கண்டுக்க கூட இல்ல. அம் சிவன சேஸ் பண்ணல. அவங்க லவ்வுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே குடுக்கல. லவ்வுன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அப்படின்ற மாரி அவங்க தனியா வாழ்ந்தாங்களாம். தனியா ஒரு பேச்சுலர் அப்படின்ற மாரி வாழ்ந்தாங்க. அப்படின்னு சொல்லி, அ அ அப்படி தனிச்சு வாழ்ந்தா தான் இந்த உலகத்துல வந்து சிவனே நம்மள வந்து தேடி வருவாங்க. சிவன் மாதிரி ஒருத்தவங்க தேடி வருவாங்க. ஏன்னா பார்வதி வரலாறுல அப்படிதான் சிவனே வந்து பார்வதி வந்து சிவனை எப்ப கண்டுக்காம இருந்தாங்களோ, அப்பதான் சிவன் வந்து தேடி வந்தாங்க. அப்படின்னு சொல்லி வரலாற்ற மாத்தி எழுதி ரீபோஸ்ட் பண்ணி இப்ப எல்லாருமே தப்பான போஸ்ட் அது வருது. அந்த தப்பான போஸ்ட் எடுத்து எல்லா பேரும் ஷேர் பண்ணிட்டே திரியிறீங்க. நான் கவனிச்சுக்கிட்டே தான் வர்றேன். சரிங்களா? ரொம்ப பெரிய தப்பு. பார்வதி தேவி எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே சிவனுக்கு தன்னை அர்ப்பணிச்சு வாழ்ந்தாங்க. சரிங்களா? ஏகபத்தினி விரதம் கடைபிடிச்சாங்க. ஏகபத்தினி விரதம்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? சேசிங் தான். ஏகபத்தினி விரதம்னாலே தனக்கு ஒரு விருப்பு, ஒரு இருப்பு இருக்குது. ஏதோ ஒரு ஆசை இருந்தா தான் ஒரு மனுஷன் வந்து விரதத்த கடைபிடிக்க முடியும். இல் எந்த ஆசையுமே இல்ல அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு விரதமே தேவையில்ல. ஆனா பார்வதி தேவிக்கு சிவன அடையணும் அப்படின்ற ஆசை சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு வந்து விதிக்கப்பட்டுருச்சு. சரிங்களா? அப்ப பார்வதி அம்மன் எப்படி இருந்திருப்பாங்க? சின்ன வயசுல இருந்தே அந்த சிவன் தான் அவங்களுக்கு வந்து வரப்போறாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தெரியும். வெளியில சொல்லியிருக்க மாட்டாங்க. கரெக்ட்டா? அவங்க அடல்ட் ஆனதுக்கப்புறம் வெளிய சொல்லியிருப்பாங்க. அது வரைக்கும் வெளிய சொல்லாம மனசுக்குள்ளயே வச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்கலாம். கண்டிப்பா. சரிங்களா?
ஏன்னா சிவன் அப்படிதான் அவங்கள வந்து டிசைட் பண்ணி இந்த உலகத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு அவங்கலாம் வந்து டிவைன் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னா என்னது? கடவுளா வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு ட்வின் ஃப்ளேம். ஒரு ஜோடி இல்லாம தனிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இனிமே தான் ஜோடி வரப்போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து காட்டுறதுக்கு இந்த உலகத்துல பிறந்திருக்கிறாங்க. அதாவது கடவுளா கடவுளா ஜோடி சேர்ந்து வாழ்ந்து காட்டுறதுக்கு இந்த உலகத்துல ஒரு ஆணோ, பெண்ணோ பிறந்திருக்கிறாங்க. அவதாரம் எடுத்து வந்து பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே எல்லாமே தெரியும். சரிங்களா? அவங்க வெளிய சொல்லாம இருந்திருக்கலாம். ஓகேவா? எல்லா அம்மன் வரலாறுலயுமே ஆ சின்ன வயசுல இருந்தே அவங்க சிவன காட்டி காட்டி தான் சிவன் தான் கடவுள். கடவுள் நெனச்சா எந்த மனுஷன வேணா எப்படி வேணா சேஞ்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு, எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு. ஸோ சிவன் என்ன பண்ணுவாருன்னா, ஏன்னா பார்வதியோடைய சரி பாதி யாரு? சிவன். அப்போ பார்வதிய இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ சொல்லி உருவாக்கி வச்சதும் சிவன் தான். பார்வதியும் அத டிசைன் பண்ணாங்க. அதாவது 2 பேருமே கடவுள் தான். சரிங்களா? ஒரே கடவுளா இருக்கும்போது, டிசைன் பண்ணிட்டு 2ஆ பிரிஞ்சு நம்ம போய் வாழ்ந்து காட்டுவோம் மக்களுக்கு. அது மூலியமா என்னென்ன நடக்கணுமோ, சில விதிப்படி சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதெல்லாம் ஏத்துக்கிட்டு, விதிப்படி வாழ்ந்து காட்டிட்டு போறதுக்காக வந்தவங்க. சரிங்களா? அப்ப பார்வதி அம்மன் என்ன பண்றாங்கன்னா, ஆ அம்மனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அ சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து வழிபாட்டு முறைய பின்பற்றுறாங்க. சரிங்களா? அ சிவலிங்கத்த வழிபடுறாங்க. அப்ப அவளுக்கு வந்து ஒரு பொலம்பலு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஜாலியா எனி டைம் ஹேப்பியா சுத்திட்டு இருப்பா. அப்படிலாம் கிடையாது. வரலாறு என்ன சொல்லுதுன்னா, பார்வதி அம்மனுக்கு வந்து எப்பலாம் கஷ்டம் வருதோ, அப்பலாம் சிவலிங்கத்துக்கிட்ட போய் புலம்புவாங்களாமா. சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது கூட, அவ அப்படி பண்ணதா சொல்லியிருக்கிறாங்க. வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அவங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? மரியாதை குடுக்கணும். அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆ இதேதான் ஒரு சொன்ன விஷயத்த திருப்பி சொல்றேன். ஆனா நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, சிவன் கிட்ட போயி சிவலிங்கத்துக்கிட்ட போய் சொல்றாங்க. அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் அந்த சிவன் எப்படி வரப்போறாங்க அப்படின்ற அந்த ரூபம் வந்து அந்த லிங்கத்துக்குள்ளே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு எதுவுமே தெரியாமலாம் இல்ல. ஓகேங்களா? கடவுளா பிறந்து வாழப் போறாங்கன்னா, ஒண்ணுமே தெரியாமலாம் இருக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலருந்து, சிவன் வந்து எல்லாமே அவங்களுடைய ஆத்மாக்குள்ள இருந்தும், அவங்க பார்வதி அம்மன் வந்து எப்பலாம் லிங்கத்த பார்க்குறாங்களோ, அந்த லிங்கத்துக்குள்ள இருந்தும் பேசி பேசி தான் எல்லாமே சொல்லிக் குடுப்பாங்க. சரிங்களா? சிவன், அம்மன் அவங்களுடைய சோல் அம்மனுடைய சோலாவே இருந்தாலும், அம்மன் தனியா வந்து அவங்க கிட்ட பேசுவாங்க. சரிங்களா? பேசி, "நான் தான் நீ, நீ தானா?" அப்ப அவங்கள லைஃப்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? சதி தேவியோட லைஃப். அப்ப சதி தேவி வந்து அவங்க கிட்ட பேசுவாங்க. அப்ப நீ இந்த மாதிரியான விரதங்கள்லாம் கடைப்பிடிக்கணும். நீ வந்து சிவனத்தான் அடையணும். நீ அதுக்கு தான் பிறந்திருக்க. அ அப்போ பார்வதி அம்மன் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்ப சிவனத்தான் அடையணுன்ற விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா அவங்களுக்குள்ள விதைச்சிருச்சு. அப்ப சிவன தேடாம உட்கார்ந்திருந்தா எப்படி கிடப்பாங்க? தேடுங்கள் கிடைக்கும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு தான் கடவுளே சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுதான் இந்த உலகத்து நியதி. எந்த விஷயத்தையும் நான் தேட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைச்சிருக்காது. சரிங்களா? எத எத நம்ம ஏதாவது ஒண்ண தேடிக்கிட்டே இருந்தா தான், நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். எதுவுமே தேட மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கவங்கலாம், ஒரு என்ன சொல்றது? உயிரற்ற நிலையில இருப்பாங்க. உயிர் வந்துருச்சுனாலே எதையோ ஒண்ண தேடிக்கிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி பார்வதி அம்மன் வந்து அங்க கடவுளா இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தேவைப்பட்டிருக்காது. சரிங்களா? அவங்க கடமைய செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம், இப்ப சிவபெருமான அடையணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து இலக்கு. அப்படி அதுக்கு தான் பிறந்திருக்காங்கன்னா, சின்ன வயசுலேருந்து தேடிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அப்ப சிவபெருமான் அப்படின்றது அப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த இச்சைகள்ல ஈடுபடாம இருந்திருக்காங்க. அவங்கள மாதிரி யாருனாலயும் வாழ்ந்திருக்க முடியாது. இச்சைகள்ல ஈடுபடாம சின்ன வயசுலேருந்தே வழிபாடு. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்களே தவிர்த்து, அவங்களுக்கு எந்த ஒரு லவ்வுமே இல்ல. சரிங்களா? ஒரே லவ். அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த சேசிங் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து தொரத்திக்கிட்டே இருக்குது. அந்த ஒண்ண நோக்கி மட்டுமே அவங்க பயணிச்சவங்க தான் பார்வதி அம்மன். சரிங்களா?
அது சிவபெருமான். சிவலிங்கத்தை வழிபடுறாங்க. அப்புறம் சிவனே வந்து அதுக்கப்புறம் அந்த சிவலிங்கம் வந்து சிவரூபமா அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுது. அவங்க கூட பேசுது. சரிங்களா? கடவுள் வந்து அவங்க கிட்ட பேசுறாங்க. "நீ என்னதான் அடையணும் பார்வதி. நீ என்னை அடையிறதுக்கு ஏகபத்தினி விரதம் கடைபிடிக்கணும்." அவங்க அடல்ட் ஆனதுக்கப்புறம் ஏகபத்தினி விரதம் நீ கடைபிடிக்கணும். உங்க வீட்ல யாராவது மேரேஜ் வேற ஒரு மனிதனை கல்யாணம் பண்றதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாலும் நீ போய் கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்ப பார்வதி வீட்ல கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணாம இருந்திருப்பாங்களா? அடல்ட் ஆயிட்டாலே அந்த அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்ப பார்வதி அடல்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தெல்லாம் அதிகமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வயசுலேருந்து வழிபாட்டு முறையில போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கல்யாணம் பண்றதுக்கு வீட்ல முயற்சி பண்ணா, அவங்க ஒவ்வொரு வாட்டியும் ரிஜெக்ட் பண்ணிட்டே வர்றாங்க. இதெல்லாம் அவங்க லைஃப்ல நடக்காம இருந்திருக்குமா? சதி தேவியோட வாழ்க்கையிலே நடந்திருக்கு. அப்ப அதுக்கு அடுத்த யுகத்துல பிறக்கக்கூடிய பார்வதி தேவி வாழ்க்கையில நடக்காம இருந்திருக்குமா? வீட்ல கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணாம அதாவது மாப்பிள்ளை பார்க்குறது இந்த மாதிரி பண்ணாம கூடயே இருந்திருப்பாங்க. அது எப்படி சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, சிவபெருமான தான் அடையணும் அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மன் வந்து வீட்ல சொல்லும்போது, வீட்ல எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? அது எப்படி கடவுளே உன்னை தேடி வருவாங்க? அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தானே! அப்ப நீ வந்து அடல்ட் ஆயிட்ட, வயதுக்கு வந்துட்ட. நீ ஒரு மனுஷன ஏதோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி போய் குடும்ப வாழ்க்கைய வாழ்றது தான் உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி, அவங்க வீட்ல கண்டிப்பா அந்த விதியெல்லாம் குடுத்துருப்பாங்க. பார்வதி தேவி எப்படி அத மீண்டு வர்றாங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. இல்ல கடவுளே என்ன தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆ வீட்ல ஆனா அவங்க வந்து என்னன்னா, வீட்ட பிரிஞ்சிருக்கல. சரிங்களா? வீட்டு வேலைய செஞ்சுட்டு, வீட்டு கடமை, அவங்க சமுதாய கடமை எல்லாமே செஞ்சுக்கிட்டே ஏன்னா சிவபெருமான் அவங்கள அப்படிதான் கைட் பண்றாங்க. எல்லா கடமையுமே நீ செய்யணும் வீட்ல. என்னைக்குமே அவ வீட்ட வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. வீட்ல இருக்க அப்பா, அம்மாவ ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அவங்க ஆனா இந்த கணவன அடையிற விஷயத்துல மட்டும் தான் நீ ரிஜெக்ட் பண்ணணும். மத்ததெல்லாம் அவங்க பேச்சு தான் கேட்கணும். அப்படி சொல்றனால, அந்த விஷயத்துல பார்வதி தேவி வந்து கரெக்ட்டா வாழ்ந்தாங்க. சரிங்களா? அப்பா, அம்மா சொல்றது தான் கேட்பாங்க. கல்யாண விஷயத்துல மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்க அதுல மட்டும் தான் ரிஜெக்ட் பண்றனால, அவங்க வீட்ல பெருசா பார்வதி அம்மன வந்து ஒரு ரொம்ப ஃபோர்ஸ்லாம் பண்ணல. ஆனா, இருந்தாலும் மாப்பிள்ளை பார்க்குறது அவங்க கடமைன்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். சரிங்களா? அ ஆனா அவங்க வேணான்னு சொல்லிட்டா வீட்ல விட்டுருவாங்க. அந்த மாரி இருந்தாங்க. அப்போ பார்வதி அம்மன் என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சந்நியாச விரதம் கடைப்பிடிக்கிறதா சொல்றாங்க. ஆனா அது சந்நியாச விரதம் கிடையாது. சந்நியாசம்னா எதையுமே நினைக்காம இருக்கிறது. அப்படி அவங்க இல்ல. சுமங்கலியா வாழ்றதுக்கு, கடவுள கணவனா அடையறதுக்காக அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏகபத்தினி விரதம். ஏகபத்தினின்ற வார்த்தை வந்துச்சுனாலே, அங்க சுமங்கலியா வாழ்றதுக்காக அவங்க வாழ்க்கைய தேட போறாங்கன்னு அர்த்தம். அப்ப சேசிங் இல்லாம எதுவுமே இல்ல. அப்போ சிவன் மட்டும் தான் வேணும். ஏன்னா, அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து எதையோ விட்டுட்டு வந்த மாரி தோணுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அடல்ட் ஆனதுக்கப்புறம். அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏகபத்தினி விரதம். அதாவது என்னதுன்னா, எனி டைம் சிவனே நெனச்சு வழிபடுறது. சிவலிங்கத்த பூஜை செய்யணும். அவங்களுக்கு என்னலாம் தோணுச்சோ எல்லாமே வெறும் சிவலிங்கத்த மட்டும் தான் பூஜை செஞ்சாங்களா? அப்படியும் நெறைய பேர் சொல்றாங்க. அவங்க கண்டுக்காம எனக்கு என்னன்னு சும்மா சிவலிங்கத்த பூஜை பண்ணிட்டாங்க. ஜாலியா வந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பார்வதி அம்மன் வந்து சிவன் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி வேஷம் போட்டு ஏதோ ஒரு மனிதரா வேஷம் போட்டு வந்து தீட்சை குடுத்து தான் பார்வதி அம்மன வந்து கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. தன்னை மட்டுமே அடையணும் அப்படின்றதுக்காக சிவன் மட்டும் பார்வதி அம்மனை கண்டுக்காம இருந்தாங்களா? கிடையாது. அவங்க 2 பேருமே அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு பிறந்து வந்துட்டாங்க. அப்போ அவங்களும் சிவன், பார்வதி அம்மன் எப்பலாம் சிவனை நினைக்கிறாங்களோ, அப்பலாம் சிவன் வந்து பார்வதி அம்மனை நினைக்க தான் செய்வாங்க. 2 பேரும் அவங்க அப்படிதான் வாழ்ந்துருக்காங்க. முன்னாடி இருந்தே. சரிங்களா? அதெல்லாம் அவங்களுக்குள்ள பர்சனல் அவங்க மனசாட்சிக்குள்ள வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாமா? அப்ப அவங்க மனசாட்சிக்குள்ள வாழ்ந்த வாழ்க்கையை வரலாறே சொல்லுது. தமிழன் வரலாறு, இந்திய வரலாறு எல்லாமே அவங்க வந்து மனசுக்குள்ள கணவன் மனைவியா ஒருத்தர் தேடிக்கிட்டே வாழ்ந்தாங்க அப்படின்றது சொல்லுது. அப்ப தேடாம சிவனும் தேடினாங்க பார்வதிய. எனி டைம் சிவனும் பார்வதி அம்மனை வந்து சேஸ் பண்ணிட்டு, அதாவது கனவுல வேஷம் போட்டு போறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? வேஷம் ஏதாவது ஒண்ணு பண்ணா தானே போய் பார்வதி அம்மனை புரிய வைக்க முடியும். ஏன்னா அவங்க உலக மாயையில சிக்கியிருக்கிறாங்க. புரிய வச்சு கொண்டு வரணும்ல.
சிவனும் பார்வதி அம்மனை சேஸ் பண்ணியிருக்காங்க, தேடி போயிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. பார்வதி அம்மனும் சிவனை தேடி போயிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. சரிங்களா? வேற யாரையுமே அவங்க வந்து தேடலை. பார்வதி அம்மன் ஒரே ஒரு ஆள் சிவன். ஆனா அவங்க கணக்கு எப்படின்னா, அந்த சிவன் வந்து கடவுளா தெரிஞ்சிருக்கிறாங்க. அந்த சிவ ரூபம் அதை அவங்க அவங்க வந்து முன்னாடியே பார்த்துருப்பாங்க. சின்ன வயசுல அதை வந்து பார்த்துருப்பாங்க. லிங்கத்துக்குள்ள தெரிஞ்சிருக்கும், கனவுல தெரிஞ்சிருக்கும். அந்த அப்படி பார்க்காம ஒருத்தவங்கள பார்க்காம அதில் வந்து நம்ம அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. சரிங்களா? ஆமா. இப்போ ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படின்றத இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தவங்களே அவங்க தான். முதல்ல வாழ்ந்து காட்டிட்டு போனவங்க. பார்வதி அம்மன் அம்மனுக்கு என்ன நடந்துச்சுன்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த சிவரூபம் வந்து அந்த லிங்கத்தை அவங்க பார்க்கறது மூலம் அவங்க எந்த பொருளை ஒரு வரலாறுல இருக்கு. அவங்க கண்ணுக்கு எல்லாமே சிவனா தெரியும். சிவனுடைய ரூபம் அவங்க யாரை அடைய போறாங்களோ அவங்களுடைய உருவம் அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே தெரியும். சின்ன வயசுலேருந்தே தெரியும். அதனால தான் அவங்க வந்து வேற யாரும் வேண்டாம் அப்படின்ற வார்த்தையை இப்போ அவங்களுக்கு அப்படிலாம் எங்கேயுமே தெரியல. அப்படின்னா அவங்க தேடுவாங்களா சிவனை? தேட மாட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கடவுளுடைய ரூபமே அப்படியே தெரியுது. அந்த கடவுள் தான் தன்னை வந்து அடைய போகிறாங்கன்றதும் அவங்க கண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போது கடவுளே அடைய போகிறாங்க. அப்போ ஒரு சாதாரண மனுஷர் அவங்களுக்கு தேவைப்படுமா? தேவைப்படாது. அப்போ அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க? எப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க? அப்போ ஆண்கள்லாம் பின்னாடி சுத்தமாக இருந்திருப்பாங்களா? தேவியராக பிறந்து வந்திருப்பாங்க. அப்போ எவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க. மலை ஜாதி பொண்ணுன்னு வேற சொல்கிறாங்க பார்வதி அம்மனை ஒரு சில வரலாறுல. அப்போது அங்கே இருக்கிறவங்களாம் பின்னாடி சுத்தாமல் இருந்திருப்பாங்களா? சுற்றிருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க? வேண்டவே வேண்டான்னு அதுலேருந்து தள்ளியே இருந்திருப்பாங்க. சரிங்களா? அப்படி ஒரு பொண்ணால எந்த ஒரு பையனையும் தன்னுடைய வயது பையனை மேலே ஈர்ப்பு இல்லாமல் வாழ முடியுது அப்படின்னா அவங்க கடவுளை அடையணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த ரூபத்தை பார்க்காம சொல்ல முடியாது. இது வந்து கடவுளுக்கான விதியை சொல்லிட்டு இருக்கிறேன், மனிதர்கள் சொல்ல. அப்போ அவங்க கண்டிப்பா சிவனை சின்ன வயசுல இருந்தே பார்த்துனாலதான் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ தேடாம எப்படி இருந்திருப்பாங்க? அப்ப ரூபம் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அப்ப அந்த ரூபத்தை அடையணும்னு நினைப்பாங்க தானே? நினைக்காம எப்படி இருக்க முடியும்? ஏகபத்தினி விரதம்னா என்னது? ஒரே ஒரு கணவனை வாழ்க்கை முழுக்க நினைச்சிட்டே வாழ்றது. வேற யாரையும் நினைக்க கூடாது, மனசால கூட நினைக்க கூடாது. அப்படின்ற வாழ்க்கையை தான் அவங்க வந்து வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. அப்ப அப்படின்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும்னா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து அந்த ரூபம் மட்டுமே தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியாம இருந்தா அவங்கனால அப்படி வாழ முடியாது. பார்க்குறவங்க மேலலாம் அவங்களுக்கு இச்சை வரும்போது நமக்கும் அந்த தேவியரை பிறந்தவங்களுக்கும் இச்சை வரத்தான் செய்யும். சரிங்களா? அவங்க ஏன் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரூபம் சின்ன வயசுலேருந்தே தெரியும். கான்ஃபிடென்ட்டாக இவங்க தான் வரப்போகிறாங்கன்னு தெரியும். ஆனால் என்னன்னா உடனே கிடைக்காது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் கிடைக்காட்டி நம்ம தேடணும் அப்படின்றதும் தெரியும். சிவனே தான் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன்ல, இதுதான் வரலாறு. இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க, இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வரலாறு தெரியும். சரிங்களா? அப்படி தேடினதுக்கப்புறம் என்னாச்சு? சிவபெருமானே ரூபமாக கொஞ்சம் கொஞ்சமாக வேஷம் போட்டு வந்த சிவபெருமான் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்வதி தேவி எல்லா விரதத்தையும் முழுசாக கடைபிடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கண்முன் தோன்றி நின்று, நான் தான் உன் கணவன், கடவுள் சிவபெருமான், நீ வந்து அம்மனின் ரூபம் அப்படின்னு எல்லாமே சொல்லி என்னுடைய சரிபாதி, நீ முதல்ல சதி தேவியாக பிறந்த, இப்போ பார்வதி. அது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், பார்வதி தேவிக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒருக்கா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஏற்றுக்கிட்டு உடனே நான் கல்யாணம் பண்ணிக்க உங்கள் வீட்டுக்கு வந்து சம்மந்தம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்வதி தேவி ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்புறம் விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு எப்பயும் போல அவங்க அப்பா அம்மா வீட்டில் போய் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடியே வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அப்பப்போ இங்கிட்டு வந்து விரதத்தை கடைபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? எங்கே வேணாலும் போவாங்க நடந்து. எவ்வளோ தூரம் வேணால் நடந்து போய் எங்கே போய் உட்காந்து விரதம் பண்ணணுமோ அங்கே போய் உட்காந்து விரதம் பண்ணுவாங்க. அவங்க
வாழ்ந்த வாழ்க்கை அந்த சிவனுக்காக தன்னைத்தானே அர்ப்பணிச்சவங்க சின்ன வயசுல இருந்து. சரிங்களா? அப்ப அர்ப்பணிப்புனா என்னது? ஏதோ ஒண்ணு தேடுறோம். சரிங்களா? எதுவுமே இல்லாம எப்படி அர்ப்பணிக்க முடியும்? எந்த ஒரு நெனப்புமே அவங்களுக்கு இல்ல அப்படின்னா எப்படி அர்ப்பணிப்பு வரும்? எந்த அர்ப்பணிப்பும் வராது. சரிங்களா? அப்ப இப்படிப்பட்ட வரலாற ஆ இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்துட்டு மாத்திட்டு போனதுக்கப்புறம் மாத்திட்டாங்க. அத கொண்டு வந்து இந்தியாக்காரங்கட்ட குடுத்து, இந்தியாக்காரங்க நீங்க ஏன் மாறுறீங்க? அவங்க வந்து உங்களுக்கு எதையோ ஒண்ணு சொல்லுவாங்க. அவங்க ட்வின் ஃப்ளேம் ஜர்னிய வந்து எல்லாருக்கும் சொல்றதுக்கு நம்ம ஊரு கதையெல்லாம் மாத்துவாங்க. ஆனா நீங்க ஏன் மாத்துறீங்க? சரிங்களா? இனிமேல் மாத்தாம இருங்க. இந்த மாரி போஸ்ட் வரும்போது இத பத்திலாம் எடுத்து பேசுங்க. உண்மையான வரலாற உண்மையான வரலாறு, அதுவும் சாமி வாழ்ந்த வரலாறுலாம் எப்படி இருக்குதோ அத அப்படியே தான் சொல்லணும். அத நம்ம மாத்தி சொன்னோம்னா, அது பெரிய பாவம். சரிங்களா? அந்த பாவத்த செஞ்சோம்னா, நம்ம வந்து கடைசி வரைக்கும் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருப்போம். நீங்க எத வேணா டச் பண்ணி ஏமாத்த ட்ரை பண்ணலாம். ஆனா சாமிய ஏமாத்த ட்ரை பண்ணாதீங்க. சரிங்களா? அந்த பாவத்துக்கெல்லாம் வந்து கர்ம வினை அதிகமா இருக்கும். சரிங்களா? அப்போ அப்போ எங்களுடைய நாட்டு பார்வதி அம்மனுடைய வரலாற்ற வந்து யாருமே மாத்தாதீங்க. எங்க நாட்டிலே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆ அம்மன் அவங்கலாம் உக்கிரமானவங்க. அந்த வரலாற்ற நீங்க மாத்துறீங்க. அம்மனுக்கு தெரியாம இருக்குமா? எப்படினாலும் எனி டைம் அம்மன் வந்து எல்லாருக்குள்ள இருந்தும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தக்க தண்டனை கிடைக்கும். அந்த வரலாறு ஏன்னா அவங்க எவ்வளோ பியூரஸ்ட்டா வாழ்ந்தவங்க. பார்வதி அம்மன் மாதிரி ஒரு பியூரஸ்ட்டா, சாக்ரடா, புனிதமா இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கவே முடியாது. ஏகபத்தினி விரதம் கடைபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சரிங்களா? மனிதர்கள் கடைபிடிக்கும்போது கூட இச்சை வந்துரும். ஆனா கடவுள் வந்து ஈஸியா அத கடைபிடிக்க முடியும். ஆனா மனித ரூபம் எடுத்து வாழ்ந்து வந்தாங்கன்னா, கஷ்டப்பட்டு தான இப்போ ரிஜெக்ட் பண்றது ஈஸி. ஒருத்தவங்கள வேணாம் ரிஜெக்ட் பண்ணி போறது ஈஸி. ஆனா சிவபெருமான அடையறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. எனக்கு நீ மட்டும் தான் சிவன் வந்து அவங்களுக்கு எல்லாரையும் காட்டி எல்லா வேலையும் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நெறைய பேர் அவங்கள தொரத்துற மாதிரி, இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா, யாரையும் வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி முடிச்சுட்டு, அந்த வேலைய மட்டும் அவங்க பார்க்கல. விரதமும் அந்த கணவன் தான் எனக்கு வேணும். வேற யாரும் எனக்கு வேணாம். அப்படின்றதுக்காக உலகத்துல உள்ள அத்தனை விரதம். சரிங்களா? எல்லா விரதத்தையும் கடைபிடிச்சு, அவங்க தான் இந்த மந்த்ரா எல்லாமே கொண்டு வந்தவங்க இந்த உலகத்துக்கு. சரிங்களா? அவங்க பூஜிச்சு அவங்க லிங்கத்துக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மந்திரத்த சிவனுக்கான பூஜை மந்திரங்கள பூஜிக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த மந்திரங்கள தான் இப்போ வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? எத்தனையோ மந்திரங்கள் அவங்க கண்டுபிடிச்சது. சிவன பூஜிக்கிறதுக்காகவே அவங்க கண்டுபிடிச்சது. அப்ப சிவன தேடாம இருந்திருப்பாங்களா? தேடிட்டு தானே இருந்திருக்காங்க. சரிங்களா? லிங்க ரூபத்துல தேடினாலும் சிவனை தானே தேடி இருக்காங்க. அப்ப அவங்க எனி டைம் ஜாலியா எப்படி ஜாலியா இருக்க முடியும்? மந்த்ராவை பூஜிக்கிறதெல்லாம் உட்கார்ந்து பூஜிக்கிறதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். எனி டைம் உட்காந்துருக்கணும். இடத்த விட்டு மந்த்ரா முடியிற வரைக்கும் இப்போ 1008 தடவை சொல்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மந்த்ரா முடியிற வரைக்கும் எந்திரிக்க கூடாது. ஆனா ஒரு மனிதனா ரூபம் எடுத்து வந்த கடவுளுக்கு அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். கடவுளாவே இருந்தாலும் மனித ரூபம் எடுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மனிதர்கள் எப்படி வாழ்வாங்களோ அது மாதிரி தான் வாழ்ந்துருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. பூஜை செய்யும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து உடல் வலிச்சிருக்கும். ஆனால் எந்திரிக்காமல் உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி மனிதர்களால் செய்ய முடியுமா? கொஞ்ச நேரம் தான் செய்ய முடியும். பார்வதி அம்மன் மாதிரி செஞ்சிட முடியுமா? முடியாது. அப்போ தேடாமல் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? அப்போ அந்த டைம் எல்லாமே சிவனை தேடிட்டு தானே இருந்திருப்பாங்க. மந்த்ரால ஒரு வார்த்தை பூஜிச்சாலும் அவங்க சிவனை தேடுறாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ இது வந்து எங்க ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். அவங்க சிவன் பார்வதி எனி டைம் அந்த லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே தான் அவங்க வந்து வாழ்ந்தாங்க. ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன வயசுல இருந்தே அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஆனா இத வந்து இனிமேல் வந்து இதை இப்போ நான் வீடியோவா சொல்லிட்டேன். இதுதான் வரலாறுன்றதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இது நீங்க போய் வரலாறு உண்மையான வரலாறு நீங்கள் எடுத்து படித்து பாருங்களேன். பார்வதி அம்மன் வரலாறு அதில் வந்து படித்து பார்த்தீங்கன்னா, பழைய வரலாறுகளை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து சிவனை எனி டைம் நினச்சிக்கிட்டு தேடிக்கிட்டே தான் இருந்தனால தான் சிவன் கிடைச்சாங்க. சரிங்களா? சிவனும் என்ன பண்ணுறாங்க, பார்வதி அம்மனை எனி டைம் தேடிக்கிட்டே இருந்தனால தான்
பார்வதி அம்மனை அடைய முடியும். சரிங்களா? இதை அவங்களுக்குள்ளே விதிச்சுக்கிட்ட விதி. விதிச்சுட்டு தான் அப்புறம் வந்து பிறக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் இல்லை, சிவன் மட்டும்தான் ஏதோ பிச்சைக்காரங்க மாதிரி போன மாதிரியும், அம்மன் வந்து ரொம்ப ஜாலியாக ரிஜெக்ட் பண்ணிட்டு சிவனையே ரிஜெக்ட் பண்ண மாதிரி. சிவன் தேடி வருவாங்களாம், ஆனால் அம்மன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். அப்படிலாம் இல்லை, அவங்க ஒவ்வொரு டைமும் அக்செப்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. சில நேரங்கள்ல எல்லாம் ரூபம் எடுத்து சிவன் வரும்போது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, சிவன் தான் வர்றாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. சரிங்களா? இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இது வந்து வரலாறு சொல்லுது. வரலாறுல இது அவங்களுடைய திருவிளையாடல். பரமசிவன் பராசக்தி திருவிளையாடல். திருவிளையாடல்னா ஒரு விளையாட்டு மாதிரி வாழ்ந்துருப்பாங்க இந்த உலகத்துல. அவங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் சிவன் கூடயே இருக்கிறாங்க. அதே மாதிரி சிவனுக்கு வந்து அம்மன் வந்து கூடயே இருக்கிறாங்க. அப்போ நம்ம கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்றது அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. அதனால அவங்க லைஃப்பை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு சிவன் வந்து தவத்திலே இருந்தாங்க, பார்வதி அம்மனும் நினைப்பு தவத்திலே இருந்தாங்க, வீட்டு கடமைகளையும் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவனுடைய தவம் வந்து எப்போ கலையுதுன்னா, பார்வதி அம்மன் முழுசாக எப்போ விரதத்தை முடிக்கிறாங்களோ அப்போ தவம் கலைஞ்சு ரூபமாக தரிச்சு முன்னாடி வந்து அப்படியே ஃபுல்லாக நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரூபமாக மாயையில் காட்டிகிட்டே இருந்தவங்க தரிச்சு ஃபுல்லாக வந்து நின்று அவங்களுக்கு வந்து தீட்சை கொடுத்து பொட்டு வச்சு விட்டு, நான் தான் உன் கணவன், வீட்டுக்கு பேச வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரியே 2 பேரும் திருமணம் முடிச்சு வீட்டில் அக்செப்ட் பண்ணி அப்புறம் திருமணம் முடிச்சு கைலாயத்தில் போய் பார்வதி அம்மன் சிவன் சக்தி அப்படி பார்வதி அம்மனும் சிவனும் சிவன் சக்தி அந்த மாதிரி வாழ்ந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து போர் நடக்குது. போருக்கு ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்கு பார்வதி அம்மனை வந்து போர் புரிய சொல்கிறாங்க. அப்போ பார்வதி அம்மன் போர் புரியும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய மொத்த சக்தியும் ஒன்று சேர்த்து கூடும்போது அவங்களால அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் பத்ரகாளி ரூபம் எடுக்கிறாங்க. பத்ரகாளி ரூபம் எடுத்து ஒரு அரக்கனை அழிக்கிறாங்க. சரிங்களா? அப்படி அழிக்கும்போது அதுவும் தீபாவளி நாளில் தான் அழிக்கிறாங்க. சரிங்களா? தீபாவளி நாளில் கிருஷ்ணரும் வந்து ஒரு அரக்கனை அழித்து தீபாவளி கொண்டாடுறாங்க. ராமர் கதையிலையும் ராவணனை கொல்லும்போது தீபாவளி நாளில் தான் அந்த ராவணனை அழிக்கிறாங்க. அதே மாதிரி பத்ரகாளி அம்மன் வந்து பார்வதி தேவியாக இருக்கக்கூடியவங்க சிவனுடைய தூண்டுதல்னால என்ன பண்ணுறாங்கன்னா, சிவன் போய் கொல்லாமல் பார்வதி தேவி தூண்டி, நீ வந்து ஆதிசக்தி, நீ எல்லாம் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி சும்மா வேல்கம்பு மட்டும் வச்சுட்டு போய் அவனை நீ அழிச்சிருவியா அப்படி இப்படின்னு தோண்டும்போது அவங்களுடைய உண்மை ரூபம் பராசக்தி ரூபமாக எடுக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து பத்ரகாளி. அந்த அவதாரம் பேர் பார்வதியிலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுல்ல, அந்த அவதாரம் பேர் பத்ரகாளி. ஓகேங்களா? காளி. சரிங்களா? காளியா ரூபம் எடுத்து வந்து அந்த அரக்கனை அழிச்சிட்டு அதோட அவங்களுடைய வரலாறு வந்து முடியுது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சிவபெருமான் வந்து அவங்கள வந்து அதுக்கப்புறம் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய படை வீரர்களே அழிக்கிற ரேஞ்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத ஸ்டேஜ் வந்து பத்ரகாளி ரூபம். அவங்க வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். சரிங்களா? நல்லது கெட்டது எதையும் பார்க்க மாட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நல்லதையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பத்ரகாளி. தேவர்களையும் அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அசுரர்களை அசுரனை ஃபுல்லாக அழிச்சு முடிச்சு தீச்சட்டியில் ஏந்தி எல்லாம் முடிச்சு அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்க முடியல. அப்புறம் தேவர்களையும் சேர்ந்து அழிக்க ஆரம்பிச்சு மனிதர்களை அழிச்சு எல்லாரையும் அழிக்க ஆரம்பிக்கும் போது சிவபெருமான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குழந்தை ரூபத்தில் கீழே தரையில் படுத்துடுறாங்க. அவங்கள காளிதேவி மிதிக்கும் போது சிவனும் திருப்பி எந்திரிச்சு வந்துடுறாங்க. காளிதேவி திருப்பியும் பார்வதி தேவியாக மாறிடுறாங்க. அதோட அவங்க வந்து சாந்தி அடைஞ்சிடறாங்க. அந்த பத்ரகாளி ரூபம் வந்து எனி டைம் அப்படியே இருக்கக்கூடாது, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, இருந்தால் எல்லாரையும் கொன்றுவாங்க. சரிங்களா? அவங்க வந்து அங்கே தான் இருக்கணும், ஸ்பேஸில் எல்லாத்தையும் தாண்டி பிரபஞ்சத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய எல்லையில் காளிதேவி தான் எல்லாத்தையும் படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அங்கே இருக்கும்போது கரெக்டாக இருப்பாங்க, இங்கே வந்தாங்கன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் மறுவேலை. சரிங்களா? அப்போது அது வந்து சிவனுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? தெரிஞ்சும்
ஏன் அழிக்க விட்டாங்கன்னா அதில் விதியில் இருக்குது. அதனால பத்திரகாளிக்கு தெரியும். பத்திரகாளி தெரியாமல் அழிப்பாங்களா? தெரிஞ்சுதான் அழிப்பாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம தான் என்ன சொல்கிறோன்னா கட்டுப்படுத்திக்க முடியாமல் அழிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எல்லாமே விதியில் இருக்கிறபடி தான் அவங்க செஞ்சுருப்பாங்க. யார் யாரை அழிக்கணுமோ அவங்கள தான் அழிச்சிருப்பாங்க. சரிங்களா? எல்லாத்தையும் சக்தி வந்து கைட் பண்ணியிருப்பாங்க. கைட் பண்ணாமல் எதுவுமே அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனாலும் இது அவங்களுடைய திருவிளையாடல். சிவன் வேணுன்ட்டே குழந்தை வேஷம் போட்டு அவங்க மிதித்து அப்புறம் தான் அவங்க சாந்தி அடைஞ்சு திருப்பி பார்வதி ரூபம் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்க திருவிளையாடலாம் முன்னாடியே விதிச்சுட்டு வந்து தான் பிறந்து ரூபம் எடுத்து திருப்பி சாந்தி அடைஞ்சு அந்த சிலையாகவே மாறி இன்னைக்கு வரைக்கும் அருள் பாலிச்சுட்டு வர்றாங்க. ஓகேங்களா? அப்போ இப்படிப்பட்ட வரலாறு, அம்மனின் வரலாறு இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எத்தனை 2 அம்மன் சொல்லியிருக்கிறேன். பார்வதி அம்மன், காளிதேவி. இந்த மாதிரியான வரலாறுலாம் நமக்கு தெரிஞ்சா பேசணும். தெரியலையா பேசக்கூடாது. 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் உங்களுக்குள்ளே நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருந்திருக்குமா, அந்த மாதிரி இருந்திருக்குமான்னு. ஆனால் வெளியே வந்து பொது வெளியில் அதாவது வீடியோ இந்த மாதிரி போடுறது, சொற்பொழிவு ஆற்றும் போதெல்லாம் இது தெரிஞ்சாதான் பேசணும். தெரிலனா உங்களுக்கு வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி பேசலாம். சரிங்களா? ஒரு போஸ்ட் போடும்போது கூட கவனமாக போடணும். சரிங்களா? தெரியலைன்னா அதை செய்யக்கூடாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வரலாறு அவங்களுக்கு தெரியும் அது உண்மையான வரலாறு என்னன்னு. அவங்க சேஸ் பண்ணி தான் சிவனை அடைஞ்சாங்கன்றது தெரியும். ஆனால் தெரிஞ்சுமே இந்த காலத்தில் நீ சேஸ் பண்ணாமல் உட்காந்துக்க, இப்போ உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகுதா, அது அவங்க பிரச்சனை. சரிங்களா? அதில் தலையிடுறதே நம்ம தப்பு. அது அவங்க சேஸ் பண்ணி அவங்க அடையணுன்றது அவங்க விதி. சரிங்களா? இல்லை அடையாமல் இருந்து அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கூட கிடப்பாங்க. இல்லை ஒரு ஒரு இந்த பிறவி முழுக்க சன்னியாசியாகவே, சன்னியாசின்னா எப்படி சொல்கிறது, அந்த கல்யாணம் பண்ணாமல் ஆனால் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம். சரிங்களா? இந்த பிறவி முழுக்க கல்யாணமே பண்ணிக்காமல் அப்படியே வாழ்ந்துட்டு போன மாதிரி, அவங்க லவ்வரை நினச்சிட்டே வாழ்ந்துட்டு போகிற மாதிரி வாழ்க்கையை அவங்களுக்கு கிடைக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். சரிங்களா? அவங்கள தலையிடுறதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் கூட கிடையாது. அவங்க பேரண்ட்ஸ் வேணால் இதில் எல்லாம் தலையிடலாம். ஆனால் நம்ம யாரோ ஒருத்தவங்களா இருந்துக்கிட்டு அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே அந்த நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் நீ வந்து இப்படி தான் இருக்கணும் நீ எப்படி வேணால் நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கங்க. நீங்கள் காசுக்காக எதையோ சொல்லி கொடுத்து என்னமோ பண்ணுறீங்க, பிரச்சனை இல்லை. இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க. அது கடவுள் பார்த்துப்பாங்கன்னு வச்சுக்கலாமே. ஆனால் கடவுளுடைய வரலாற்றை மாற்றி வச்சுட்டு மக்களை வந்து ஏமாத்தாதீங்க. அப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, சரி பார்வதி தேவி தான் சேஸ் பண்ணவே இல்லைல்ல, நம்மளும் திமுறா உட்காந்துக்குவோம். அப்படி அவங்க லவர் உண்மையான லவராக கூட இருக்கலாம். அவங்க உண்மையிலே அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு தப்பு கூட பண்ணியிருக்கலாம். தப்பு பண்ணிவிட்டு அவங்க லவர் வந்து சும்மா ஒரு பேருக்கு ரிஜெக்ட் பண்ண மாதிரி நடிக்கலாம். அப்போ இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியாமல் இருந்தால் அந்த பொண்ணு உண்மையான லவராக இருந்தால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக போய் தப்பை ரியலைஸ் பண்ணிவிட்டு போய் சாரி கேட்டு அவங்க அப்பயே ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அப்போ சேஸ் பண்ணாமல் திமிராக இருக்கணும்னு சொன்னால் அப்போ அவங்க லவர் உண்மையான லவர் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பொண்ணு நம்மளை சேஸ் பண்ணவே இல்லை, நம்மகிட்ட வந்து ஒரு சாரி கூட கேட்கல, நம்ம ஏன் இந்த பொண்ணை லவ் பண்ணணும், விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அது அவங்க வந்து பிரிஞ்சதுக்கு நம்மளே ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது. சரிங்களா? நம்மளால் யாரையும் சேர்த்து வைக்க முடியலனாலும் பிரித்து வச்சிட மட்டும் கூடாது. சரிங்களா? நீங்கள் இப்போ சொல்கிற போஸ்ட்டு, யூடியூப் வீடியோஸ் இது எல்லாமே பார்வதி தேவி சேஸ் பண்ணல அப்படின்ற அந்த பொய் வந்து என்ன பண்ணுன்னா நிறைய பெண்களுடைய சுமங்கலி வாழ்க்கையை கெடுக்கும். சரிங்களா? விதியை மாற்றக்கூடிய மாதிரி ஆகிடும். விதியை யாருனாலையும் மாற்ற முடியாது. ஆனால் சில விதிகளை மாற்றலாம். அப்படி மாற்றினா என்ன ஆகும், விதி வந்து மாற்றுறாங்களே, மாற்றிட்டு வேறு மாதிரி பண்ணால் கடவுள் வந்து தண்டனை கொடுத்து கஷ்டப்படுற வாழ்க்கையை கொடுப்பாங்க. சரிங்களா? விதியை விதிக்கிறது யார்? கடவுள் தான். சரிங்களா? அதுபடி தான் நம்ம வாழ்கிறோம். ஓகேங்களா? அப்போ நமக்கான சோல்மேட்டை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு தான் வர்றோம். ஓகேங்களா? அது இந்த பிறவியில் அடையலாம், இல்லை அடுத்த பிறவியில் அடையலாம், எந்த பிறவியில் வேணால் அடையலாம். ஆனால் அதை நோக்கி பயணம் செய்யணுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எல்லாருமே சின்ன வயசுலேருந்து எந்த ஆசையில் இருப்பாங்கன்னா, ஒரே ஒருத்தவங்களை லவ் பண்ணி அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க கூட கடைசி வரைக்கும் வாழணும், சிவன் பார்வதி மாதிரி வாழணும், இப்படி ஒரு கனவுல தான் எல்லா பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் அப்படிப்பட்ட கனவை வந்து நம்ம போய் கெடுத்துடக்கூடாது. அவங்க இந்த ஜென்மத்தில் பார்ட்னர் கிடைக்கல, அடுத்த ஜென்மத்தில் தேடுறாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கட்டும். இதுலலாம் போய் இந்த லைஃப் பார்ட்னர் தேடுற விஷயத்தில் மட்டும் நம்ம எப்பயுமே ஒரு மேலோட்டமான அட்வைஸ் தான் கொடுக்கணுமே தவிர்த்து அவங்க என்னெல்லாம் பேசிக்கிறாங்க இதை பற்றியெல்லாம் கேட்டு டீப்பான அட்வைஸ் நம்ம சொல்லவே கூடாது. சரிங்களா? அது அவங்களுக்குள்ளே அவங்க பிரச்சனையை முடிச்சுட்டு
மறுநாளே ஒன்று சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ நீ சேஸ் பண்ணாமல் திமிரா உட்காந்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுடைய பார்ட்னரை அடையாமே போயிடுவாங்க. இது உங்களுக்கு சொல்லி கொடுக்குற உங்களுக்கு பெரிய பாவம். சரிங்களா? அப்போ இந்த வீடியோ பார்த்து உண்மையான வரலாறை நம்ம மாற்றக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் எப்பயுமே சொல்லணும். தெரியாத விஷயத்த சொல்லி பழகக்கூடாது அப்படின்றத கற்றுக்கோங்க என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.